ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் ஆவரேஜ். ஓகேவா? அதில் பார்ட் 1 போட்டாச்சு. அதில் பேசிக்ஸ், அப்புறம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் நிறைய சம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ரீப்ளேஸ்மெண்ட், நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொருத்தவங்கள போடுறோம். அவங்களோட வெயிட் டிஃபர் ஆகும்ல, அப்போ ஆவரேஜ் டிஃபர் ஆகும்ல. அந்த மாதிரி வரும் பொழுது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? அது மாதிரி வரும் பொழுது அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணும் பொழுது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வெயிட் ஆஃப் த நியூ பர்சன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வெயிட்டாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது வெயிட் ஆஃப் த அவுட் கோயிங் பர்சன், யாரை எடுக்கிறோமோ, ஒருத்தவங்களை எடுக்கிறோம்ல, அவங்களோட வெயிட்டு ப்ளஸ் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்களோ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ், எவ்வளோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுவே ஆவரேஜ் அவங்கள எடுத்துட்டு இன்னொரு பர்சனை போடும்பொழுது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதே தான் ஃபார்முலா, ஆனால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். வெயிட் ஆஃப் த அவுட் கோயிங் பர்சன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு இது டிக்ரீஸ் இன் ஆவரேஜ். ஓகேவா? அடுத்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸில் என்ன ஃபார்முலானா, நியூ பர்சன், அதாவது இதில் யாரையும் எடுக்க மாட்டாங்க, புதுசாக ஒருத்தவங்களை சேர்த்துருப்பாங்க. அப்போ நியூ பர்சனோட ஏஜ் இல்லை வெயிட்டு ஹைட்டு எதாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ், ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்டூ இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ். இது சேம் தான். இங்கே வெயிட் ஆஃப் அவுட் கோயிங் பர்சன்ஸ் போடுவோம், இங்கே எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் போடுவோம். இன்க்ரீஸ்னா ப்ளஸ் ரெண்டுலேயுமே, டிக்ரீஸ்னா ரெண்டுலேயுமே மைனஸ், அவ்வளோதான். அதுவே டிக்ரீஸ்னா எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் மைனஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு டிக்ரீஸ் இன் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நான் ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது சொல்கிறேன். அதாவது இதில் ஃபஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு லாஸ்ட் வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுப்பாங்க, லாஸ்ட் வேல்யூ நம்மள்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டோட ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் மைனஸ் செகண்ட் நம்பரோட ஆவரேஜ். இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் செகண்டை ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடாதீங்க, சைன் டிஃபர் ஆகும். இன்ட்டு என் மைனஸ் ஒன். என்னங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன் தான் என்ன. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம தெரியாமல் ஒருத்தவங்களோட மார்க்கு, இப்போ இப்போ கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களோட மார்க்ஸ் மார்க் ஆவரேஜ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனோட மார்க்கை நம்ம தப்பாக போட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 65க்கு பதிலாக 95ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் டிஃபர் ஆகும்ல. அப்போ கரெக்டான ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் மைனஸ் டிஃபரன்ஸ் இன் வேல்யூ. இப்போ 65க்கு பதிலாக 95 போட்டோமா, அதோட டிஃபரன்ஸ் அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேவா? எத்தனை பேர் இருக்காங்க டோட்டல் நம்பரில். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா, அதை இங்கே போடணும். ஓகேவா? இதான் ஃபார்முலா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The average weight of 20 men increased by 1 kg. நம்மளுக்கு increasedன்னு சொல்லிட்டாங்க, 20 men சொல்லிட்டாங்க. ஓகேவா? When one of them whose weight is 60 kgs is replaced. ரீப்ளேஸ்னா எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களை போட போகிறாங்க. அப்போ ரீப்ளேஸ்டுனா இது ரீப்ளேஸ்மெண்ட் கேஸுக்குள்ள ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? பை எ நியூ மேன். இப்போ இவங்களை எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களை போட போகிறாங்க. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் நியூ மேன்? இப்போ போட போகிறவங்களோட வெயிட்டே என்னன்னு கேட்குறாங்க. புதுசாக போட போகிறவங்களோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியல. இன்க்ரீஸ்னா வெயிட் ஆஃப் அவுட் கோயிங் பர்சன்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் ஆவரேஜா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் அவுட் கோயிங் பர்சன் என்னது, 60 kg. இவரை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரியா? அப்போது 60, இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர், மொத்தம் 20 இருக்குது. இதில் ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்களை ஆட் பண்ணாலும் 20 தான் வரப்போகுது. சரியா? அப்போ 20 இன்ட்டு எவ்வளோ கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆவரேஜ் 1 kg. ஓகேவா? அப்போ 1, 20 இன்ட்டு 1 என்ன, 20 தான். அப்போ 60 + 20 என்னது, 80. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா?
அப்போ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ்க்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், டேட்டாவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளோதான். ஓகேவா? சாரி, the average age of 8 men increased by 8 men இருக்காங்க, increasedன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 years. அப்போ வந்து நம்ம வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸில் உள்ள டிஸ்பிளே ஃபார்முலாஸ் பண்ணணும். when 2 of them ages are 21 and 23 years are replaced by, இதில் வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபர்ஸ்ட் சம்மில் ஒருத்தவங்களை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ இதில் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 new men and what is the average age of 2 new men கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே ஃபார்முலா தான். இப்போ ஒருத்தவங்க இருக்கிறதுனால நம்ம ஒரு டேட்டா மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ 2 பேர் இருக்கிறதுனால 21 + 23 ப்ளஸ் நம்மளுக்கு என்னது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ? 8 பேர். 8 பேரில் 2 பேர் எடுத்துகிட்டு திருப்பி 2 பேரை போட்டாலும் 8 பேர் தான் வர போகிறாங்க. அப்போ 8 men. ஓகேவா? இன்டூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆவரேஜ்? 2 years. 2. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 44 + 8 2s are 16 equal to 0. 4 + 1 5, 5 + 1 60. இப்போ 2 பர்சனோட வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 60. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 நியூ மென்னு சொல்கிறாங்களா? நம்மளுக்கு ஆவரேஜ்னால் எப்படி போடுவோம்? இப்போ அது அவங்களோட டோட்டல், அதாவது சம் ஆஃப் ஏஜ் போட்டுட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ எத்தனை பேர்? 2 நியூ மெம்பராக, அதனால 2 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 30. 30 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 2. ஓகே, ஒன்றுலே இல்லை, அதில் ஒரே ஒருத்தவங்க தான் இந்த ப்ராப்ளமில், அதனால நம்ம டைரெக்டாக போட்டோம். இதில் 2 பேர் இருக்கிறதுனால வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுவே 3 பேர் இருக்காங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து the average age of 24 student is 12 years. 24 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து 12 years. ஓகேவா? if the age of teacher is added, இப்போ இதில் பாருங்க, நம்ம யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணல, புதுசாக டீச்சர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இது நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ். ஓகேவா? the average will be increased by 1 year. இதுலேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு by 1 year. ஓகேவா? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் டீச்சர்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன தெரியும்? இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ். இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் போடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு டீச்சர்னா 1 இன்ட்டு எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ்னு போட்டுக்குங்க. நான் இப்போ 2 டீச்சர் 3 டீச்சர்னா 2 இன்ட்டு எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ்னு போட்டுக்கணும். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டீச்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1 போட்டாலே போதும். அப்போ ஏஜ் ஆஃப் டீச்சர் வந்து என்னென்னா எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் எவ்வளோ? 12. ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 12. அப்போ 12 போட்டாச்சு. இங்கே ஒரே ஒரு டீச்சர் இருக்கிறதுனால 1 போட்டுக்கோங்க. ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ? 24. ஓகேவா? இப்போ ஏற்கனவே 24 இருக்காங்க, டீச்சர் 1 வர்றதுனால 24 + 1 25 ஆகிடும். இன்ட்டு இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இன்க்ரீஸ்டு பை 1 இயர் சொல்லியிருக்காங்களா? அப்போ 1. ஓகேவா? அப்போ 12 × 1 12 + 25 × 1 25 ஈக்குவல் டு 27. சாரி, 37. 5 + 2 7, 3 + 2 + 1 3, 37 years. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 3 தான், சாரி ஆப்ஷன் 3 தான் கரெக்டானது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 24 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஏஜ் ஆஃப் டீச்சர் வந்து ஆட் பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணல. ஓகேவா? புதுசாக ஒருத்தவங்களை போடுறாங்க, டீச்சரை வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால இது வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ். ஓகேவா? த ஆவரேஜ் வில் பி இன்க்ரீஸ்டு 1 year. இன்க்ரீஸ்டுன்னு சொல்கிறதுனால ஃபார்முலா என்ன? எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ். எக்ஸிஸ்டிங் ஆவரேஜ் என்ன? 12 years.
இது ஒரே ஒரு டீச்சருங்கிறதுனால இன்ட்டு 1 போட்டுக்கிறோம். இங்கே 2 டீச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இன்ட்டு 2 போடணும். ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ? ஏற்கனவே 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. புதுசாக ஒருத்தவங்கள இங்கே ஆட் பண்ணுறோம். அதனால் 24 + 1 25 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இயர். அப்போ இன்ட்டு 1. இப்போ 12 × 1 12, 25 × 1 வந்து 25. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட்னா 35. ஓகேவா? There are 4 numbers. ஓகேவா? Average of the first 3 is 75 and that of the last 3 is 80. Fourth number is 20. What is the first number? இதுதான் நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் மைனஸ் செகண்ட் நம்பரோட ஆவரேஜ், இந்த ஆர்டரில் தான் போடணும். ஓகேவா? இன்ட்டு n-1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? தெரியாது. ஸோ அதை ஏன்னு அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் ஃபோர்த் நம்பர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இதில் 4 நம்பர் தான் இருக்கிறதுனால லாஸ்ட் நம்பர் வந்து ஃபோர்த் நம்பர் தான். ஸோ 20 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் என்ன? 75 மைனஸ் லாஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் என்ன? 80. ஓகேவா? இன்ட்டு டோட்டல் நம்பர் நம்மளுக்கு எத்தனை பேர்? 4. அப்போ 4 - 1. இதான் ஃபார்முலா. ஓகேவா? n-1னா இங்கே 4 பேர் டோட்டல் இருக்கிறதுல 4 - 1. அப்போது a - 20 ஈக்குவல் டு 75 மைனஸ் ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -5. ஏன்னா 80 தான் பிக்காக இருக்குது. ஸோ -5 இன்ட்டு 3. 4 - 1 3. அப்போ a ஈக்குவல் டு -3 இன்ட்டு -5 இன்ட்டு 3 -15. இந்த -20 இந்த சைடு வந்துச்சுன்னா +20 ஆகிடும். அப்போ ஏயோட ஆன்சர் என்ன? 5. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? The average mark of 45 students is calculated as 56. Later on, it is found that the marks of student is taken as 95 instead of 68. What is the correct average? இதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஓகேவா? Correct average is equal to existing average minus difference in value divided by number of observation. ஓகேவா? அப்போ correct average என்ன? equal to existing average. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? average marks in 45 students is 56ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 56 minus difference in value. இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்கே ஒரு 2 7 20 27. ஓகேவா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ பேர்? 45. ஓகேவா? இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 9 5s are 45, 9 3s are 27. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 1s are 5. இதில் போகாது. ஸோ பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு 0 வருமா? அப்போ 30ல் எத்தனை 5 இருக்கு? 6 5. அப்போ என்னது? 56 minus 0.6. ஓகேவா? அப்போ 56 0.6 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணோன்னா 10. அப்போ 4 இங்கே 5 ஆகிடும். அப்போ 55.4. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஈக்குவல் டு 55.4. ஆப்ஷன் 1 தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த 6th சம் பாருங்க. The average age of 24 men is decreased. ஓகேவா? when one of them whose age is 60 years is replaced. அப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேஸை டிக்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மைனஸ், அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, அதை மைனஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து ஆஃப் த 5 numbers, average of first 4 and the last 4 are 32 and 29 respectively. The first number is 45. What is the
வாட் இஸ் த லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் நம்பர் ஃபார்முலா சொல்லியிருந்தால, இதில் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. இதே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.